லாக் பண்ணி அடிக்கிறாங்க. அந்த அடிக்கிற சத்தம் வந்து பார்த்தீங்கன்னா, வெளியில கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு, அங்க இருக்கக்கூடிய இந்த கடை வைத்திருக்கக்கூடிய நபர்கள், முக்கியமா பெண்மணிகள், அவங்க வந்து பொய் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அவங்க சொல்றாங்க. இப்போ அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, அதை ஊர்ஜிதப்படுத்தும் வகையில் இந்த காணொளிகள் வெளியே வந்திருக்கின்றன. இந்த காணொளியை பாருங்க. இப்படித்தான் காவல்துறை நடந்து கொண்டிருக்கிறது. இப்படி அடித்து கொடுமைப்படுத்தி இருக்கிறார்கள். அதுக்கப்புறம் அந்த சம்பவம் நடந்து இது பெரிய பூதாகரமாகி அதுக்கப்புறம் ஒரு மெஜிஸ்ட்ரேட் அனுப்புகிறாங்க. மெஜிஸ்ட்ரேட் போய் இது போய் அந்த சம்பவம் நடந்த இடத்துல போயிட்டு அவர் வந்து ஆய்வு மேற்கொள்கிறார். அங்கே போகும்போது பார்த்தீங்கன்னாக்கா எல்லாம் உடஞ்ச பைப்பு, ரத்தம் தோய்ந்து அது அப்படியே இருக்குது. இந்த சம்பவத்தை பற்றி இது விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்டவர்கள்ட்ட கேட்கும் பொழுது அவங்க சொல்கிறாங்க, அந்த அடிக்க அடிக்க அவர் தாகம் எடுக்கிறது என்று சொன்ன பொழுது அவர் எவ்வளவு வாட்டி கேட்டாலும் 3 முறையோ 4 முறையோ அவருக்கு வந்து வாயில் வந்து ஒவ்வொரு முறையும் அவர்கள் வந்து அவர் குடிநீர் கேட்ட பொழுதெல்லாம் அவர் வாயில் மிளகாய் பொடியை போட்டிருக்கிறார்கள். அது எந்த அளவுக்கு சென்றிருக்கிறது என்றால் அவர் வந்து சிறுநீருக்கு பதிலாக ரத்தமாக கழிந்தார்.